வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவர் குருவி துணை குருவின் திருவடிப்போல். இன்று ஒரு அற்புதமான தலைப்பு, நோய் வர காரணங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கல்வி எடுக்க பேராசிரியர் சிந்துக்குமார் ஐயா வந்திருக்காங்க. அவர்களை அம்மன் நகர் அறக்கடை சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வாழ்க வளமுடன் என வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை, குரு திருவடி போற்றி. என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கியும் வாழ்த்தியும், எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கியும், அதை உணர்த்திய ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், மெய்யன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்டே காணோம். 2 4 6 எண்ணி பார்த்தா இத்தனை பேர் இருக்கிறீங்க. யாரோ ஒரு சிலர் தான் சொல்கிறீங்க. ஃப்ரீயாக இருங்கய்யா. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்டு தான். மகரிஷியை அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் முறைப்படுத்தின இடத்துல நான் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறேன்னுவார். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? முறைப்படுத்த போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இன்றைய தலைப்பு நோய் வர காரணம். உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்தந்த இயற்கை சூழலுக்கு தகுந்தாற் போல அப்படி தானுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? சரி, முதல்ல நோய் என்றால் என்ன? அதுவே நமக்கு தெரியல. வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் இல்லைங்களா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். கடைசியாக என்ன சொல்கிறாருங்க? செயல்ங்கிறார். புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போது நோய் அப்படின்னா என்ன? டிசீஸ் ஆங்கிலத்தில். நோய்னா என்னங்க? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. நோய் என்றால் என்ன? எதுங்க? ஆரோக்கியத்தில் குறைபாடு. ஒத்துக்கலாங்களா? நம் உடல் நலத்தில் அல்லது நம் உடல் இயக்கத்தில், அப்படி சொல்லலாங்களா? நம் உடல் இயக்கத்தில் குறைபாடு. அப்போ நம் உடல் இயங்குவதற்கு எது காரணமாக இருக்கிறது? உயிர். சரிதானுங்களா? உயிர், ஜீவகாந்தம். வேற நீங்கள் பேசுனதான் நான் பேசுவேன். சப்ஜெக்ட் நான் பேசிட்டு போகிறதுக்காகலாம் வரல. இங்கேருந்து வரணும். ஒரு மேடை பேச்சாளர் நல்லா ஃபுல்லாக பேசினார். எப்படி இருந்ததுங்க? சூப்பராக இருந்ததுங்க. என்ன சொன்னாருங்க? அதான் தெரியலிங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களை பேச சொல்கிறேன். கரெக்டு தானேங்க? எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்லாம் அப்படி தான் சொன்னாங்க. நல்லா கேள்வி கேளுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தெரிஞ்சது தான். அப்போது எது குறை? நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக. ஆங்கிலத்தில் என்ன பவர்? ஹியூமனிட்டி பவர். அதானுங்க. அப்படின்னா என்னங்க? நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்னங்க? சொல்லுங்களேன். நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்னங்க? ஒரு 1/2 மணி நேரம் தான் நம்ம பேச போகிறோம். வாழ்க்கையில் இனிமே எங்கேயும் நோயை பற்றி நம்ம பேசாமல் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு சப்ஜெக்டு தான் இது. ஒரு காணொலி நான் பார்த்தேங்க. 3 பேர்கிட்ட போகக்கூடாதம்மா. 3 பேர்கிட்ட போகக்கூடாதம்மா. மருத்துவர்கிட்ட, வக்கீல்கிட்ட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படிங்க? ஏதாவது புரிஞ்சுதா? மருத்துவர்கிட்ட போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது இல்லைங்களா? வக்கீல்கிட்ட போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுங்கய்யா? எந்த பிரச்சனையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும்.
பிரச்சனை வந்தால் தானே போகிறோம், வராமல் இருந்துட்டா? சரியா சொன்னீங்க. உடல் ஆரோக்கியம் இருந்தால் மருத்துவர்கிட்ட போக மாட்டோம், சரிதானுங்களா? ஏதோ வழக்கு அது இதுன்னு போனோம்னா வக்கீல்கிட்ட போவோம், அது இல்லாமல் இருந்துட்டா போக மாட்டோம். பிரச்சனைகள் செய்து ஏதோ சிக்கல்களில் மாட்டிக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அதுக்கும் போக தேவையில்லை. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? மிக சரியாக இருக்கணும், ஒழுக்கமாக. அதானே உண்மை எல்லா வகையிலும். சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். நோயை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நோய் நாடி அப்படின்னா என்னங்க? நோய் என்றால் என்ன? நோய் என்றால் என்ன? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னீங்க. என்ன சொன்னோம்? உயிரை பற்றி சொன்னீங்க இல்லைங்களா? உடல் இயங்குவதற்கு அதிலிருந்து வரக்கூடியதான் என்னங்க? ஜீவகாந்தம். காயகல்ப பயிற்சியில் சொன்னாங்களா இல்லைங்களா? சொன்னாங்களா? இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அது நடத்தும் போதுங்க, இப்போ இல்லைங்க அப்படிங்கிறீங்களா? அந்த ஜீவகாந்தம் தாங்க நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த ஜீவகாந்தம்தான் நாம் கேட்கறது, பார்க்கறது, சுவைக்கிறது, தொட்டுணர்றது, நுகர்றது அத்தனையும் இதுதான் அப்படின்னு காட்டுறது அந்த சக்தி தான், அந்த ஜீவகாந்தம் தான். புரிஞ்சுதுங்களா? அதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, இதுதான் உணர முடியாது. புரிஞ்சுதுங்களா? பியூர் சயின்ஸ். திருப்பியும் சொல்லிடுறேன், மனவளக்கலை என்பது விஞ்ஞான விஞ்ஞானத்தோட இணைந்த ஆன்மீகம். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நம்ம என்ன பண்ணலாங்க, மேலே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நோய் என்பது இதுதான். நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் குறை அல்லது ஜீவகாந்தத்தினுடைய திணிவு அளவு மாற்றம் வரும்போது நோய். ஒத்துக்கலாங்களா? அப்படி தானேங்க? இது எந்தெந்த வகையில் நமக்கு இந்த மாற்றத்தை கொடுக்குது, இது குறைவை ஏற்படுத்துது, இதுதான் நோய் வர காரணம். இந்த விஷயந்தான் நோய் வர காரணம். புரிஞ்சுதுங்களா? நம்ம இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. உடலுக்குள்ள உயிர் இருக்குது, உயிர் இயங்கிறதுனால ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது, அந்த ஜீவகாந்தமும் இருக்குது. ஜீவகாந்தம் ஏன் குறையுது? ஜீவகாந்தம் ஏன் குறையுது? இதை பற்றிய ஒரு சிந்தனை. உடல் உழைப்பால் மட்டும் குறையலைங்க, நிறைய இருக்குது. இதை தான் முறைப்படுத்தி மகரிஷி ஐயா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஜீவகாந்தம் நமக்கு குறைவதற்கு ஆன காரணம் 6 வகை, 6 காரணங்களை சொல்றாரு. இந்த 6 காரணத்துல இயற்கை காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3. செயற்கைன்னா என்னங்க, இயற்கைன்னா என்னங்க? அதுவா நடக்கிறது, அது மாற்ற முடியாது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதானேங்க நேச்சருங்கிறது? அதானே இயற்கை என்பது. அது நடந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த மாற்றம் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் நம்ம மாறிக்கலாம். செயற்கை என்பது நாமளாக செய்யறது. இப்போ இதில் யோசிச்சு பாருங்க, பின்னாடி இருக்கிற 3 அதிகமாக செய்கிறோமா, முன்னாடி இருக்கிற 3 அதிகமாக செய்யுதா? எதுங்கய்யா? செயற்கையை தான் நம்ம அதிகமாக செய்கிறோம். அது என்ன பண்ணிடுது பார்க்கலாம், பார்க்கத்தான் முடியும், அது பண்ணும். ஆனால் உண்மையா இல்லைங்களா? சரி, இந்த இயற்கை காரணங்கள். இயற்கை காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவமைப்பு, ஜீன், ஜெனட்டிக் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில். அந்த கருத்தொடராக வரக்கூடிய காரணத்தால் ஏற்படக்கூடிய ஜீவகாந்த குறைபாடு. புரிஞ்சுதுங்களா? ரசாயன மாற்றம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றத்தால் வரக்கூடிய ஜீவகாந்த குறைபாடு தான் என்னதுங்க,
கருவமைப்பினால் ஏற்படக்கூடிய நோய் உண்டாவதற்கான காரணம். சரி, இப்போ பாருங்க, விதை இருக்குது இல்லைங்களா? அதுதானே கரு, விதை தானே கரு. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி, இப்போ நமக்கு விதை யாருங்க? பெற்றோர், நம்மளுடைய பெற்றோர், நம்ம அப்பா அம்மா தானே. அந்த விதை சரியில்லை, அந்த விதை சரியில்லை, விதைச்சா எப்படி இருக்குங்க? இப்படி பாருங்க, அந்த விதையில என்னென்ன தன்மைகள் இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குதோ, அதுக்கு தகுந்தாற் போல தான் என்னவாகுங்க செடி, அதனுடைய தன்மைகள் இருக்கும். உண்மையே இல்லைங்களா? இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது போன உடனே இப்போ டீசெண்டாக இப்போ நிறைய அதிகமாக போச்சு. சளி இருமலுக்கு போனாலும் உங்கள் வீட்டில் யாராவது வீசிங் இருந்ததா, அப்பாவுக்கு இருக்குதா, அம்மாவுக்கு இருக்குதா, தாத்தாவுக்கு இருக்குதா கேட்குறாங்களா இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தங்க? கருத்தொடராக வந்தது. அப்போ அந்த நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விந்து நாதம், காயகல்பத்தில் மகரிஷியை தெளிவாக சொல்றாரு, அந்த விந்து நாதம் என்ன அளவு தரத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போலத்தான் உடல் நலமும் அறிவு நலமும் இருக்குங்கிறார். புரிஞ்சுதுங்களா? அதுதான் கருத்தொடர். இதையே மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த காயகல்ப பயிற்சி. விதை முன்ன பின்ன இருந்தாலும் என்ன படுத்துறாங்க, வீரியப்படுத்துறாங்க, அதுக்கு உண்டான தன்மையை மெருகேற்றுறாங்க. விவசாயத்தில் நடக்குதா இல்லைங்களா? அதைத்தான் நம்ம காயகல்ப பயிற்சியில் பண்ணுறோம். அதைத்தான் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன பண்ணலாங்க, சரிப்படுத்தலாம். இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கருத்தொடராக வந்தது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வயசில், தெளிவாக சொல்லணும்னா எந்தெந்த வயசில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் வரும். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே அதில் பதிவாகி இருக்கிறது, அந்த விந்துநாதத்தில், அந்த விதையில். சந்தேகம் இல்லையே? இதுதாங்க கருத்தொடராக வரக்கூடிய, கருவமைப்பின் மூலமாக வரக்கூடிய நோய் வருவதற்கான காரணம். இப்போ புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் மகரிஷியை முக்கியமாக அழுத்தம் கொடுத்து காயகல்ப பயிற்சி செய்யுங்க, காயகல்ப பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய உடல் நலத்துக்கும் அறிவு வளத்துக்கும் தான். புரிஞ்சுதுங்களா? விதை எப்படியோ அப்படித்தான் செடி, செடி எப்படியோ அப்படித்தான் இலை, கிளை, பூ, கனி எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறது இல்லைங்களா? அப்போ நாம் எப்படி இருக்கணுன்றதுக்கு தான் இந்த காயகல்ப பயிற்சி. கருவமைப்பு பதிவு, இதையவே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, சரிபடுத்தி கொள்ள முடியும் இல்லைங்களா? சொல்கிறார் மகரிஷியவே காயகல்ப பயிற்சி அந்த நன்மைகளை சொல்லும்போது சொல்லுவார், பரம்பரையாக வரக்கூடிய வியாதியவே சரி பண்ணிக்கலான்னா எப்படி? இப்போ அதுதான் கருவமைப்பு. ரெண்டாவது காரணம் என்னங்க, கோள்களின் நிலை. அது இயற்கை, அதை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது காரணம் கோள்களினுடைய நிலை. கோள்கள் இருக்கு இல்லைங்களா, நவகிரகங்கள், அப்படி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் புரியும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றலை, காந்த அலையை என்ன பண்ணுதுங்க, பூமி வீசிக்கொண்டே இருக்குது. அது பூமியில் படுது, பூமி மேலே இருக்கிற நம்ம மேலேயும் படுது. இப்போ கொஞ்சம் தெளிவாக கவனிங்க, அந்த காந்த அலை ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் வீசுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு இப்போ இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி, இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த காந்த அலை பூமியை நோக்கி வருதுங்களா? என்னங்க, இல்லை, ஒரே மாதிரி தான். இப்போது வெயில் 106னா 106 தான். புரிஞ்சுதா இல்லைங்களா? சூரியன்லேருந்து வர்றது 106 அதானே அதுக்கு அர்த்தம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானுங்க. இதை தாங்கக்கூடிய வலிமை, தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குதோ அவங்க அதை பற்றி பெருசாக நினைக்கிறதில்ல.
இல்லைன்னா என்ன பண்ணுதுங்க? உடல்ல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உடனே என்ன சொல்லிடுறாங்க? நோய். புரிஞ்சுதுங்களா? ஜீவகாந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதை தாங்குற தன்மை நம்ம உடம்புக்கு இல்லைன்னா தானே உண்மை. அப்போ எல்லா கோள்களும் அதனுடைய வேலையை அது சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை தாங்குற தன்மை நம்ம உடம்புக்கு இல்லை. இதனால் என்ன ஆயிடுதுங்க? நோய் வருகிறது. ஒத்துக்கலாமா? நம்ம பிறக்கும்போது கோள்கள் இருந்த நிலைக்கும் இப்போ கோள்கள் இருக்கிற நிலைக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? இதைத்தானே கணிக்கிறாங்க. என்னன்னு கொண்டு போய் ஜாதகம் இல்லைங்களா? ஜாதகம் உண்மை. அதை சொல்கிறவங்கள பொறுத்துன்ட்டார் வேதாத்ரி மகரிஷி ஐயா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வல்லமை இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாதுன்னுட்டார் ஓப்பனர். ஆனால் உண்மை. சூரியன் அதனுடைய வேலை செய்து, சந்திரன் அதனுடைய வேலை செய்து, சுக்கிரன், எல்லா கோள்களும் நவக்கோள்களும் என்ன பண்ணுதுங்க? இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்கு இந்த கோள்களிலிருந்து வருது இல்லைங்களா ஆற்றல்கள். இந்த ஆற்றல்களை நம் உடலுக்கு தகுந்தார் போல, மனதிற்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்வதற்கு தான் என்ன பண்ணாங்க? கோயில்களில் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணாங்க? அந்த சாமியை வணங்கு, எந்த சாமியை வணங்கு, இப்படி போய் வணங்கு, இந்த கிழமைக்கு போ சொன்னாங்களா இல்லைங்களா? அது பரிகாரம் இல்லைங்க. அங்கே போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆற்றலுக்கு தகுந்தார் போல நம் உடல் என்னவாகுங்க? அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் என்னவாகுங்க? மாறிக்கும். அதுக்கு தகுந்தார் போல தன்னை தயார்படுத்தி கொள்ளும். சந்தேகம் இல்லையே. ப்ரிப்ரேஷன்றாங்க ஆங்கிலத்தில். இதை சொல்லிக் கொடுக்கறது தான் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. பஞ்சபூத நவகிரக தவம். சண்டைக்காரங்காலில் உழுவுறது நல்லது. எப்படிங்க? உண்மையா இல்லைங்களா? இவங்கெல்லாம் சிறுசாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த பழமொழி என்னன்னு புரியல. கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். சாட்சிக்காரங்காலில் உழுவுறதை விட சண்டைக்காரங்காலில் உழுவுறது நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இவனுக்கு தகுந்தது போல் நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா சாட்சிக்கு ஆளை தேட தேவையில்லை, பரிகாரத்துக்கு நம்ம போக தேவையில்லை. இதுதான் இதுக்கு கான்செப்ட். புரிஞ்சுதா இல்லைங்களா? முழுக்க முழுக்க ஜீவகாந்தத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் நோய் ஏற்படுது. இந்த வகையில் வருது. நமக்கு கோள்களாலையும் நமக்கு வருது. இதில் சூரியன், சந்திரன், எல்லா கோள்களும் ஒவ்வொரு நிறத்தில் ஒவ்வொரு உடல் உறுப்புகளோட தொடர்பு இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு என்ன பண்ணணுங்க? நம்ம தயாராகிக்கணும். அதில் தான் இன்னும் விரிவாக விளக்கமாக கொடுப்பாங்க. எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எந்த நிறத்தில் நம்ம மேலே கோல் வீசுது, புரிஞ்சுதுங்களா? அது எந்த உறுப்போட தொடர்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அடுத்து வரும் வகுப்பில் அந்த பஞ்சபூத நவகிரகம் நடக்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம நோய் வருவதற்கான காரணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்குள்ளே போனோம்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் நின்று போயிடும். சரிங்களா? சரி, அடுத்தது மூன்றாவது காரணம், இயற்கை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தர்ப்ப நிகழ்ச்சி. அதாவது சூழ்நிலை காரணமாக சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய இயற்கை நிகழ்ச்சினால் வரக்கூடிய மோதல்களால் வரக்கூடிய ரசாயன மாற்றத்தால் ஏற்படக்கூடிய காரணம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது வெயில், பனி இல்லைங்களா, பெருமழை, வெள்ளம், பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளவும் வருது. இதனால் எப்படிங்க நமக்கு ரசாயன மாற்றம் வரும்? இதனால் எப்படி நமக்கு உடலுக்குள்ள ஜீவகாந்தத்தில் ரசாயன மாற்றம் வரும்? யோசிச்சு பாருங்க. புயல்னால எப்படிங்க வரும்? நோய் எப்படி வரும்? புயல்னால நோய் எப்படி வரும்? ஒரு சிந்தனைக்கு தான். மழைக்காலங்களில் நோய் பரவுவது அதிகமாக பரவுங்கிறாங்க. எப்படி? ஏன் கிருமி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வெயில் காலத்துலேயும் நோய் பரவுதே.
அப்போ நோய் என்பது அது வேற. அந்த பவரை தாங்கிறதுக்கு இந்த உடம்புல பவர் இல்லை, அப்படி தான் சொல்லணும். அதான உண்மை. அந்த சக்தி இல்லாததுனால தான் என்னவாகுதுங்க, நோய் வருகிறது. சரி, உதாரணத்துக்கு மழைக்காலத்தில் காற்றினுடைய ஈரப்பதமும் இருக்கும், காற்றுலேயும் ஈரப்பதம் இருக்கும். ஒரு துணி காய போடுறோம், அவ்வளோ சீக்கிரம் துணி காயுதுங்களா? நல்லா புழிஞ்சு தான் போடுறோம், காயுதுங்களா? யதார்த்தமான விஷயம், காயில். அப்போ அந்த ஈரப்பதம் இருக்கும். மழை பெஞ்சு தண்ணி நின்றும் ஈரப்பதம் இருக்கும். நம்ம உடம்பு மேலேயும் ஈரப்பதம் இருக்கும். அப்போ என்ன ஆகுங்க, நோய் கிருமிகள் மிக விரைவாக